வாழைப்பழ வாசனை அடிக்குது. ரிலீஸ். என்னடா பாக்குற? 36, 24, 36. இது ஒரு பொண்ணோட ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ். இப்போ எதை ஏத்தணும் எதை இறக்கணும்னு இன்ச் பை இன்ச்சா அளந்து சொல். அளக்க முடியாது. கேர்ள்ஸ் ஆரம்பிச்சிட்டானுங்களா? அளக்குறேன் கூட. அது போங்க போங்க. ஓகே மேடம். என்னடா திரு திரு முடிக்கிற? அளடா. 22. அப்ப 2 இன்ச் ஏத்தணும். ஐயோ. இப்போ பின்னால போ. தேங்க் யூ தங்கப்பழம். ஏய், பின்னாலனா அந்த பின்னால இல்ல, முன்னால வந்து பின்னால ஆள. அப்பா 32. அப்போ நால ஏத்தணும். நெக்ஸ்ட் செஸ்ட். இது அவசியம் அளக்கணுமா? கொன்ன திறந்தால. சரி. அப்பா 38. அப்ப 2 இன்ச் இறக்கணுமா? வேணாம், இருந்துட்டு போட்டோம். கள்ளங்கப்படம் இல்லாத வளர்ச்சி. தங்கப்பழம், இந்த சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிறுநரி கூடவா சிரமசம் பண்ணிட்டு இருக்க? கண்டினியூ. உனக்கு சூர்யாவையும் அமீர் கானையும் பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டே நைட் கஷ்டப்பட்டு என் பாடியில 6 பேக் கொண்டு வந்திருக்கேன். 6 பேக்கா? ஒன்னேக்கா? சிரிக்காதடி சின்ன பையனோட. இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஓபன் பண்ணி காட்டாத என்னுடைய 6 பேக்க ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு காட்டுறேன். இதாப்பா. என்ன பாக்குற? இந்த 6 பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு, செருப்பு, தோடு, தொங்கட்டா, கொலுசு, குஞ்சமுன்னு ஒண்ணையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சு வச்சிருக்கேன். 6 பேக்னா நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா. இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு அலையறது கிடையாதுடா. டேய் தங்கப்பழம், நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்காக ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி. நீ டான்ஸ் கூட ஆடுவியா? இவனை விட பயங்கரமா ஆடுவேன். 4 மூவ்மெண்ட கத்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப ஆடி இவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பட் நான் அப்படி இல்ல. எனது எல்லாமே நியூ மூவ்மெண்ட். ஒன்னு எடுத்து வரேன், பாக்குறியா? ஏய் தல்றா. ஜிகிடு பாம்பு பூம் பாயா, ஜிகிடு ஜாம்பு பூம் பாயா, ஜிகிடு தாம்பு பூம் பாயா, ஜிகிடு தாம்பு பூம். ஏய் டான்ஸ் ஆடும்போது ஏன்டா கொட்டாய் விடுற? கொட்டாய் விடலடா குரங்கு, உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. பேண்ட் மட்டும் கிளியலன்னா நேர மூமெண்ட கிழிச்சிருப்பேன். அம்மா சிவ பூஜையில கருங்கருங்கு மாதிரி நுழைஞ்சு காரியத்தை கெடுத்துட்டியடா. தலை இந்தா சின்ன கவுண்டர் சிடி. இத பார்த்துட்டு இதுல விஜயகாந்த் சுகன்யா தொப்புல பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புல பம்பரம் விடணும். நாளைக்கு மாந்தோப்புல மீட் பண்ணலாம். கண்பட போகுதையா சின்ன கவுண்டரே. தங்கப்பழத்தை என் கிட்ட இருந்து வெட்டுற, நீ அவ கிட்ட ஒட்டுற. அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு. ஊர் மக்களுக்கோ நற்செய்தி. சங்கரங்கோல் பண்ணையா தன் காளை அடக்குவதற்கு தன் மகளை மனமுடித்து தருவதாக அறிவித்துள்ளார். வரும் இளங்காளையை அடக்க ஆர்வமுள்ள இளங்காளைகள். ராஜா, ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு. அந்த போட்டியில நீ கலந்துக்கற, காளையை அடக்குற, பண்ணார் பொண்ண கவுத்தற. அப்போ பண்ணையார் பண்ணிக்கிட்டு இருந்து எப்படா தப்பிக்கிறது? டேய், செவ்வாய் தோசை செவில் அடிக்குது, நாகதோசை நட்டுக்கு நிக்குதுன்னு ஒரு 4-5 வருஷம் செவ்வாய் இழுத்து எஸ்கேப் ஆயிரலாம்டா. தங்கப்பழத்துக்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாது. போ, நாட்டுக்கோழியை சாப்பிட்டு நரம்பு முறுக்க ஏத்து, நல்லி எலும்ப கடிச்சு கிள்ளி மாதிரி களத்துல குதி. நாளைக்கு நடக்க போற போட்டியில ஒருவேளை ராஜா காலை அடக்கிட்டா தங்கப்பழத்தோட காதல் வெறி இன்னும் அதிகமாகி பண்ணையார் பொண்ணை கட்டிக்கோ என்ன வச்சுக்கோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கப்பா? என்னடா குழப்புறீங்க? ராஜாவா மாடு குத்தி கொண்டுட்டா உங்க லவ் ரூட் கிளியர் ஆயிடும்பா.
அதனால மண்ணியல் காலைக்கு பதிலா 10 மடங்கு பவர்ஃபுல்லான இன்னொரு காலையா இருக்கிறோம். 10 மடங்கு பவர்ஃபுல்லான காலைக்கு எங்க போவீங்க? இருக்கு பாஸ். முரட்டு கால படத்துல நடிச்சது ஒரிஜினல் காலை. அதை அலங்காநல்லூர்ல இருந்து இறக்குறோம். ராத்திரியோட ராத்திரியா பண்ணையார் காலைக்கு பதிலா இந்த காலைய மாத்துறோம். காலை மாத்திட்டீங்களா? ஏய் சங்கு ஊதுறவனே இங்க வா. நிறுத்துடா. பிளான் பண்ணி என்கிட்ட வந்து ஊதுறியா? தம்பி, ஒவ்வொரு வருஷமும் போட்டி நடக்கும் போதெல்லாம் 10-15 பாடை கிடைச்சு வரணும் பெரிய பண்ணையாரு. இந்த வருஷம் ஒரு வயதா சிக்கிருக்க. ஒத்தப்பணம் சொத்தப்பணமா போக கூடாதுன்னு பாடையை நல்ல காஸ்ட்லியா கட்ட சொல்லிட்டாரு நம்ம பெரிய பண்ணையாரு. டேய் சிக்னல் காட்டி கூப்பிடுதடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை. ஏண்டா பசுமாட்டை பார்த்து பாட வேண்டிய பாட்டை காளமாட்டை பார்த்தா பாடுற. என்ன பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்குன்னு காளைக்கு கோவம் வந்து குளவரி ஆகி குத்தி குடல புடிங்க. என்ன பண்ணுவேன்? நீ எழுதி கொடுத்தியா? எஸ். குட் மார்னிங் காளையா. காளையா, நான் ரொம்ப வீக்கானவன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன். என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்டுனா உனக்கு நான் செல வைக்கிறேன். செல நானே தலையாட்டுது. ஒருவேளை பாலிடிக்ஸ் மாடா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. முதல்ல நீ விழு, அதுக்கப்புறம் நான் விழுறேன். விழு. காளையா, பண்ணையாரின் காலை மண்ணை காவி விட்டது. குற்றால ராஜா வெற்றி மகுடம் சூடப் போகிறார். முரட்டு காலையில நடிச்ச மாடு ஒரே குத்துல குத்தி குடல கிழிச்சிரும்னு தொடர்றதுக்கு முன்னாடியே 10 கிலோ இருந்துச்சடா. இந்த பாருப்பா, முரட்டு காலையில இந்த மாடு நடிச்சது உண்மைதான். அந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு. அதனால பிபி, வாதம், கொலஸ்ட்ரால், அல்சர்னு எல்லா நோயும் வந்து கிடக்குப்பா. ஏண்டா மனுஷனுக்கு வர நோயெல்லாம் மாட்டுக்கு அப்புறம் மாட்டை வளர்த்தவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். புண்ணாக்கு பதிலா பிரியாணியும் புல்லுக்கு பதிலா பிரைட் போட்டாக்க அப்புறம் மனுஷனுக்கு வர நோய் வராம என்ன செய்ய? இது மட்டுமாயா, காசு இல்லைன்னு ஒரு கஷ்டத்துல கொண்டு போய் இந்த மாட்டை மார்வாடிக்கிட்டு அடமானம் வச்சுட்டு வந்தையா. அங்க என்ன ஆச்சுன்னா அவந்திங்கிற லட்டு, பூந்தி, மைசூர் பாகுன்னு எல்லாத்தையும் கொடுத்ததுனால அந்த மாட்டுக்கு சுகர் வந்து வச்சிருச்சு. அப்புறம் குப்பரை விழுகாம என்னடா செய்ய? தம்பி, 13 வருஷமா பல வீரர்களை பதம் பார்த்த என் காளைய நீங்க பாதத்தை பிடிச்சு படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டீங்களே தம்பி. அதுக்கு பரிசா 18 வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சை மண்ண தங்க தாரகைய உனக்கு தான பார்த்து கொடுக்கறதா அந்த சபை முன்னால சத்தியமே பண்ணிட்டேன். கூப்பிடுகிற மண்டோதரிய. காளையை அடக்குனா யானையா பரிசா கொடுக்கிற ஒரே பண்ணையாரி வந்தாண்டா. அதுக்கு காரணம் நீ தாண்டா. தங்க பழத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியடா. மண்டோதரி அழகலை மயக்கிட்டீங்களா? ஏப்புல மசமசு நிக்கிற மாலையை எடு, மாமங்கலத்துல போடு. நிறுத்துமா ஐயா. நான் இந்த வித்தைய கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்டதான். நியாயமா இந்த மாலையும் மரியாதையும் அவரை தான் போய் சேரணும். அது யாரப்பா உன் குருநாதர்? இவருக்கு ரொம்ப தன்னடக்க அதிகம். மாலையை சீக்கிரம் சாத்த சொல்றேன். தைரியமாயிருங்க. அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. கூப்பிடுங்க நம்ம குண்டோதரிய.
இன்னைக்கு காலையில உங்க 2 பேருக்கும் என் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம். ஏய், மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாண மண்டபத்துல அடைச்சு வைக்கிறா. சாமி முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு சாமி? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆமா, ஊதுறவன்ல இருந்து ஓதுறவன் வரைக்கும் அத்தனை பேர் அறுவாள் கைமாளையராகிடா. இவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ காக்கா ஒளிப்பு வந்துருச்சு. ஐயோ காக்கா ஒளிப்பு வந்துருச்சு. மாப்பிள்ளைங்களுக்கு என்னடா ஆச்சு? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு வெறும் பசங்களா? கையில அருவாளை கொடுத்து ஆஃப் பண்ணுங்கடா. ஆஃப் பண்ணுங்க. அருவா பிடிச்ச உடனே காக்கா ஒளிப்பு அதிகமாயிடுச்சு. கவலைப்படாதீங்க. இது காக்கா வலிப்பா இருந்தா கத்திய கொடுத்தோன்னா நின்னு இருக்கும். இது அண்டங்காக்கா வலிப்பு. அருவாளை எடுத்து நடு முதுகுல நச்சுன்னு ஒரு கிளி கிழிச்சா காக்கா வலிப்பு பறந்து போயிடு. கிளிக்கலாடா. காக்கா ஒளி போயிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. இல்லடா ஆண்டவனுடைய திருவிளையாடலை பாத்தீங்களாமா? ஏன் 2 பொண்ணுங்களுக்கும் காக்கா வலிப்பு இருக்கிற மாதிரியே ஆண்டவன் உங்க 2 பேரையும் படைச்சிருக்கிறான். அந்த காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வேற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, உடைஞ்சது உளுந்தூர்பேட்டை. தத்து சொன்னது போதும், நான் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம். ஒண்ணுக்கு மாமா, எங்க 2 பேருக்கும் ஒண்ணுக்கு வருது. போயிட்டு வரட்டுமா? ஆஹா, இதே ஒற்றுமை தான் 2 பொண்ணுங்களுக்கு இருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா. குரங்கு, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? பொண்ணு மலத்துக்கு பொம்பளை விஷம் போட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட கோத்து விட்டியடா. சுமாரா வாழு மண்டோதரி அது மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கா. யாழு குண்டோதரி கோட்டா சீனிவாசராவ் மாதிரி இருக்காளா. நினைச்சாலே குடை நடுக்குது, காது அடைக்குது, கண்ணு இருட்டுது, வாயெல்லாம் நுர சொல்ற மாதிரி இருக்குடா. இதெல்லாம் காரணம் யாரா? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. உள்ளங்கவ கங்கனா குறும்புகளில் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடும். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. கண்கள் மட்டும் பேசுமா, கைகள் கூட பேசுமா, உன் காதல் கதை என்னன்னா? உன்னை பார்த்த மாமனின் கண்கள் என்ன சொன்னதோ மறைக்காமல் பக்கம் வந்தானா மேலப்பா. சரிகா ஐயோ, தாலி கயிறு தாம்பு கயிறா மாத்தி கொடுத்துட்டாங்களடா. ஐயா 6 நாள் மாதிரி உட்கார வச்சிருக்காங்கடா. எங்களை காப்பாத்த யாருமே